அனைவருக்கும் வணக்கம். இதயம்ன்றது ஒரு முக்கியமான பகுதி. நம் உடல் எல்லா உறுப்புகளும் இயங்குறதுக்கு தேவையான ஆற்றல் கொடுக்கக்கூடியது அந்த இதயம் தாங்க. அந்த இதயம் சுருங்கி விரியினால்தான் நம்ம உயிரோட இருக்கோம். அந்த ரத்தமானது எல்லா உறுப்பு சேர்ந்து அந்த அந்த உறுப்புல பாதுகாப்பாகவும் அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்து நம்மளை பலப்படுத்திட்டு இருக்குது. ஒரு மருத்துவ கூட நம்ம பார்த்தோன்னே அவர் இந்த செதஸ்கோப் வச்சு அதான் இதைத்தான் பார்ப்பாரு, ரத்தம் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாரு. இந்த மாதிரி முக்கியமான பகுதிகளில் முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய இதயம். இதுல நிறைய பிரச்சனை உருவாகுது. என்ன பிரச்சனை? இப்போ 25-20 வயசு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க. 50 வயசு பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க. சின்ன குழந்தைகளுக்கு மாதிரி பிரச்சனை வருது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுன்றது ரெண்டாவது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நிலைக்கும் நம்ம வாழ்ந்த நிலைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உணவு பழக்கம் நிறைய மாற்றிக்கிறோம், நம்ம கலாச்சாரங்களை மாற்றிக்கிறோம், நம்மளோட சுவாச மண்டலம் நிறைய சிரமம் இருக்குது. அதாவது மூச்சு மண்டலம், நம்ம காற்று வேறுபட்டு இருக்கு, நம்ம தண்ணி வேறுபட்டு இருக்குது, நம்மளோட பழக்கவழக்கம் ஃபுல்லாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்ம மருந்து மாத்திரை இல்லாமலேயும் நம்ம சரிப்படுத்திக்க முடியும். ஒருவேளை பிரச்சனை இருந்தேன்னா அது சரிப்படுறதுக்கான வழிகளை நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த இதய பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்கள் உணவில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சொல்லுவோம், நீலக்கலர் சங்குப்பூ, அதே மாதிரி செம்பருத்தி பூ, இந்த ரெண்டையும் பயன்படுத்தி கஷாயம் வச்சு சாப்பிடுங்க, இந்த டீ வச்சு சாப்பிடுங்க. உங்கள் ரத்த ஓட்ட மண்டலம் சீராகும். அடைப்புகள் எங்கேயாச்சும் இருந்தால் கூட அது படிப்படியாக நீங்கள் குறையதை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் உணவில் டெய்லியுமே மிளகு ரசத்தை பயன்படுத்துங்க. அந்த மிளகு ரசத்தை பயன்படுத்தும் பொழுது உங்கள் நச்சுக்கள், உங்கள் ரத்தத்தில் இருக்க நச்சுக்கள் கிளியர் ஆயிரும். யாருக்கெல்லாம் ரத்தம் கெட்டு போகுதோ அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை உருவாகும். ரத்தம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ரத்தத்தின் அளவும் ரத்தமும் சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு நோயே வராதுங்க. அதில் ரத்த ஓட்ட மண்டலம் முக்கியமானது. அதனால் அந்த முக்கியமானதை பாதுகாக்கக்கூடியது இந்த இதயம் தான். இந்த இதயத்தை நம்ம பலமாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு நோய் வராமல் பார்த்துக்க முடியும். மற்ற நோய்களுக்கு இதுதான் காரணமாக அமையுது. அதனால் இதை ரத்தம் சுத்தப்படுத்தி நம்ம நல்ல உணவை பார்த்து பயன்படுத்தும் பொழுது அது முழுமையாக நமக்கு பயன் கொடுக்கும். ரத்தத்தின் அளவு அப்படின்னு எப்படி செக் பண்ணா, ரத்தத்தின் அளவு நம்ம கண் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்த கண் தான் வெள்ளையா இருக்கும், மூஞ்சில வெளியிருப்பே கிடக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்தில் உள்ள பொருட்களை பயன்படுத்தணும். நெல்லிக்காய், இந்த பீட்ரூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய காய்கறி பயன்படுத்துங்க, இயற்கை காய்கறி பயன்படுத்துங்க. கீரை வகை, இந்த சிறுகீரை, முருங்கைக்கீரை, இல்லை முருங்கீரை டெய்லி யாருக்கெல்லாம் ரத்த ஓட்ட மண்டலம் கட்டவங்களாம் டெய்லி 1 ஸ்பூன் அளவு முருங்கைப்பொடி சாப்பிடுங்க. அவ்வளவு விஷயம் இருக்காதுல்ல, ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, உடம்புக்கு அத்தனை விஷயம் அதில் வந்துடும். முருங்கைப்பொடி போட்டு சூட்டியம் போட்டு குடிங்க. இல்லை நம்ம வேற ஏதாச்சும் நீங்கள் எப்படி சாப்பிடணும் சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் இந்த பருப்பொடியும் போட்டு சாப்பிட்றீங்களா, அதில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடு, நெய்யை போட்டு சாப்பிடுங்க. இப்படி பல வகையில் எப்படியோ உள்ள கூட உடம்புக்குள்ள சேருங்க. அது நிறைய பயன்கள் இருக்கு. அகத்திக்கீரை சாப்பிடுங்க. இயற்கையாகவே நமக்கு அந்த ரத்த சுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு அமையும். ரெண்டாவது வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் இந்த பேதி மருந்து கொடுத்தீங்கன்னா குடல் சுத்தமாகி அப்போ உங்களுக்கு ரத்த ஓட்ட சுத்தமாக இருக்கிற வாய்ப்புகள் அமையும். இந்த மாதிரி குடல் சுத்தமாக உடல் சுத்தம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதில் இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுங்க. தொடர்ந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் எடுத்துங்க. அந்த நடைப்பயிற்சியெல்லாம் பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம அதாவது நல்ல ரத்த ஓட்டம் சீராக ஓடும், உடம்பு வேர்க்கும். அப்போ உங்களுக்கு அந்த நச்சுகளை வெளியே அந்த ரத்த சுத்தமாக இருக்க ஒரு வாய்ப்பு அமையும். இந்த மாதிரிலாம் செஞ்சு முழுமையாக பயனடைங்க. இது முடியாதவங்க நம்ம மருத்துவத்தை சிகிச்சை பெற்று, இயற்கையான சிகிச்சை பெற்று பயன்பெறுங்க. நன்றி.